வணக்கம். புதன்கிழமை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி காலை 9:36 வரையிலே மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம், திதி வளர்பிறை பஞ்சமி. காலை 9:36 வரை யோகம் நன்றாக இல்லை. அதன் பிறகு அமிர்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாள். நாளைக்கு மகா கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நாள் சூரசம்ஹாரம், மகா கந்த சஷ்டி. நாளைக்கு கந்த சஷ்டி. மாதம் அமாவாசையான 6ஆவது நாள் சஷ்டி என்று விரதம் இருப்போம். முருகன் வழிபாட்டிலே மிக முக்கியமான விரதம் சஷ்டி விரதம். அது என்றைக்கு வரும்னா அமாவாசையான 6ஆவது நாள். சஷ்டி என்றாலே 6 என்று தான் அர்த்தம். 6ஆம் பிறை அப்படிங்கிறத சஷ்டி அப்படின்றோம். நாளைய தினம் வருகின்ற சஷ்டி மிக சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு பேர் மகா கந்த சஷ்டி. மாதம் வர்றது வெறும் சஷ்டி. ஐப்பசி மாதத்தில் வர்றது மகா கந்த சஷ்டி. நாளைக்கு மகா கந்த சஷ்டி. இன்று 5ஆம் பிறை பஞ்சமி. நாளை தினம் 6ஆம் பிறை சஷ்டி, மகா கந்த சஷ்டி. அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் உலக புகழ் பெற்றது. ஒரு 10 வருஷம் நான் அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துருக்கேன். நேரடி ஒளிபரப்பு டிவியில் வருமே, ஆடியோ, அதை நான் பேசியிருக்கேன். இப்போ போக முடியல, வயசாகிடுச்சு, வேணாம் போகிறோன்னு விட்டேன். அதுக்கு போய் அங்கேயே நின்றுட்டு அந்த பீச்சிலே நின்றுட்டு நேரடியாக அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வர்ணித்து பேசணும். அதை நான் ரொம்ப ஆசையாக பண்ணுவேன். அது நிறைய வருஷம் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நான் போகல. நானும் டிவியில் தான் பார்க்க போகிறேன் சூரசம்ஹாரத்தை. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. சூரசம்ஹாரம் நாளைக்கு. இன்றைக்கி கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாள். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையில் சுற்றி சில ஜீவசமாதிகள் உள்ளன. சித்தர்களின் ஜீவசமாதி. திருவொற்றியூரில் பட்டணத்தார். ஆவணி மாதம் உத்திராடம் நட்சத்திரம் குரு பூஜை. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் பரஞ்சோதி மகான் மின்ட்டு டோல்கேட் அருகிலே. மயிலை நடராஜ சுவாமிகள் வள்ளுவர் கோவிலுக்கு பின்புறம், செல்லியம்மன் கோவில் பின்புறம். நுங்கம்பாக்கம் பன்றிமலை சுவாமிகள், ஆதிவேஷ சேஷானந்தா சுவாமிகள், கோடம்பாக்கம் பரமஹம்ச ஓம்கார சுவாமிகள், வடபழனி அண்ணாசாமி, பாக்யலிங்க தம்பிரான், மயிலாப்பூர். திருவள்ளுவர் அப்பர் சுவாமிகள், குழந்தைவேல் சுவாமிகள், சாங்கு சித்தர், திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகள், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். அப்படி சென்னையிலையும் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய மகான்களுடைய அதிஷ்டானம் எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. யார்? லக்ஷ்மி வடுகநாதன். இந்த கோவில், இந்த சித்தர்கள்லாம் பற்றி என்னுடைய முதல் மகன், என்னுடைய பெரிய பையன் சன்னு கிருஷ்ணபிரசாத்துக்கு நல்லா தெரியும். ஏன்னா கிருஷ்ணபிரசாத் இது வரைக்கும் ஒரு 1000 சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ணியிருக்கான். நான் எனக்கு இதெல்லாம் இருக்கிறது தெரியுமே ஒழிய நான் அதில் அவ்வளோ போனதில்லை. ஜெயக்குமார் MA MPhil PGD RD, வேளாண் உதவி அலுவலர் ஓய்வு. கிருதயுகம் 4800 ஆண்டுகள். திரேதாயுகம் 3600 ஆண்டுகள். துவாபர யுகம் 2400 ஆண்டுகள். கலியுகம் 1200 ஆண்டுகள். இதற்கு விளக்கம் கூறுங்கள் ஜோதிட குருநாதா அப்படின்னு ஜெயக்குமார் கேட்குறார். அம்மா சார், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க. இந்தந்த யுகம் எவ்வளோ வருஷம், அதில் இப்போ கலியுகத்தில் நம்ம இத்தனாவது வருஷத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது என்ன கேட்குறீங்க? கேள்வி என்ன சொல்லுங்கள். தண்ணீரில் கலந்து திருநீரை பட்டையாக பூசிக்கொள்வது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் தண்ணீரில் குழைத்து பூச வேண்டும் என்கிறார்களே, உண்மையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சின்ன பசங்கள்லேருந்து பூசிக்கலாம், எல்லாரும் பூசிக்கலாம்.
நான் ஸ்கூல் படிக்கும் போதே விபூதி குழைச்சிட்டு இருந்தோம் போவேன். திருநீறு பூசும்பொழுது சிவனை பார்த்து நேரடியாக பூசக்கூடாது, திரும்பி கிழக்கு பார்த்து சிவசிவா என்று சொல்லி பூச வேண்டும் என்கிறார்களே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அப்படியே பூசலாம். திரையம்பகம் மெஜாமகே சுகந்தம் பட்டிவர்த்தனம், திரையம்பகம் மெஜாமகே சுகந்தம் பட்டிவர்த்தனம், உருவாருகமிவ வந்தனார் மிருத்யோர்முட்சி யமாமிருதாத், திரையம்பகம் மெஜாமகே சுகந்தம் பட்டிவர்த்தனம் 3 தடவை சொல்லி பூசிக்கிற வழக்கம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீருன்னு திருநீற்றுப்பதிகம் சொல்லி பூசிக்கலாம். இல்லை ஓம் நமச்சிவாய சொல்லி பூசிக்கிட்டாலே போகிறோம். குழைச்சி இட்டுக்கிறது யார் வேணால் இட்டுக்கலாம். 60 வயசானவங்க தான் குழைச்சி விட்டுக்கணுன்றது தப்பு. யார் சொன்னாங்க? லக்ஷ்மி வடுகநாதன் ஆச்சி யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. உங்கள் செட்டியார் பூசிக்க மாட்டேன்னு சொன்னாரா விபூதி? 60 வயசு ஆகலைன்னு சொல்கிறார் அவர். திருநாவுக்கரசர் பாடிய நமச்சிவாய திருப்பதிகம் அவரை பிற மதத்தை சார்ந்தவர்கள் கல்லில் கட்டி கடலில் போட்டபோது மனமுருகி பாடிய பதிகம் என்றும், அந்த கல்லே தெப்பமாக மாறி அவரை கரையேற்றியது என்பது வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட நமச்சிவாய திருப்பதிகத்தை சிவனடியார்கள் பாடினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்கிறார்களே. கண்டிப்பாக கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு தான் முடியும். அது நீங்கள் சொல்கிற அந்த பதிகம் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு அவர் சொன்னார். அற்புதமான பதிகம் அது. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, சொற்றுணை வேதியல் சோதிவானவன். ஆர் கோபாலன், மயிலாடுதுறை. திருக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் அம்பிகை தரிசனம் முடித்த பின்னால்தான் நவகிரகத்தை தரிசனம் செய்ய வேண்டுமா? ஆமாம், கரெக்டு. சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணாமல் நேராக போய் நவகிரகத்தை சுற்றக்கூடாது. நான் சில கோயிலெல்லாம் பார்த்துருக்கேன். நேராக வருவாங்க, நவகிரகத்தை சுற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்கிற சாமியெல்லாம் பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நவகிரகம் இருந்தால் நமக்கு எல்லாமே நடந்துடும், நவகிரகத்துடைய ஆதரவு இருந்தால் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நவகிரகங்களால் முடியாததை அந்த தெய்வம் செய்யும். மனிதனால் செய்ய முடியாததை நவகிரகங்கள் செய்யும். நவகிரகங்களால் முடியாததை தெய்வம் செய்யும். தெய்வத்தாலும் முடியாததை மகான்கள் செய்வார்கள். மகான்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் அதில் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். 10, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றபடியால் ஜீவனஸ்தானம் லாபஸ்தானம் ஆகியவை வலுப்பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலை இப்பொழுது மேலும் மேலும் இன்னும் பெரிதாக விரிவுபடுத்தி கொண்டே போகலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேஷராசிக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் உங்களை போற்றி புகழ்வார்கள். உங்கள் செயல்பாடுகளைக் கண்டு அனைவரும் வியந்து போவார்கள். மிகச் சிறப்பான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். மேஷ ராசியிலே உள்ள திருமணமாகாத இளம் வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. திருமணத்திற்கு நீங்கள் முயற்சி செய்தால் இப்பொழுது அது நடைபெறும். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஒரு அன்பரை அன்றைக்கி பார்த்தேன். சுதர்மாவில் ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்த இடத்துல சுதர்மாவில் ஒரு அன்பரை பார்த்தேன். அவர் ஒரு திரைப்பட இயக்குனர். அவர் சொல்கிறார், சார் எல்லாரும் மேஷராசியை பயமுறுத்திட்டே இருக்காங்க, நீங்கள் ஒருத்தர் தான் சார் நல்லா சொல்கிறீங்கன்னாரு. பயமுறுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லையே, மேஷராசிக்கு நல்லா இருக்கே. 2ல் குரு ஜம்முன்னு உட்காண்ட்ருக்காரு, 11ல் சனி, நினச்சதெல்லாம் நடக்கும்.
இருக்கிறதுலே 11ஆம் இடம் தான் பெஸ்ட்டு பிளேஸ் சனியுடைய சஞ்சாரத்தில். இன்னும் 1.5 வருஷத்துக்கு சனி அங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்போயே உனக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்னு எங்கேயோ கிடக்கு. 1.5 வருஷம் கழிச்சு 2026 மார்ச்சில் ஆரம்பிக்க போகுது. அது எதுக்கு இப்போயே பயமுறுத்துறாங்கன்னு தெரியல. இடையில் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இடையில் சனிப்பெயர்ச்சி கிடையாது. 2026 இப்போ நம்ம 2024 இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2024 நவம்பரில் இருக்கோம். 2026 மார்ச்சில் தான் இனிமேல் சனிப்பெயர்ச்சி. 1 வருடமும் 5 மாதமும் உள்ளன. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குது. ஏன் இப்போலேருந்தே எல்லாரும் அதை பயமுறுத்துறாங்க? ஏன் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க? ஒன்றுமே இல்லாத விஷயத்தை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி அவங்க பயப்படுறத பார்த்து ஒரு சந்தோஷமாக, அப்படி ஒரு சேடிஸ்ட் இவங்கெல்லாம். எல்லோரும் சேடிஸ்டாக இருக்காங்க. அடுத்தவங்களுடைய துன்பத்தை கண்டு மகிழ்பவர்களுக்கு பேர் சேடிஸ்ட்னு பேர். மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்தால் சிலருக்கு மகிழ்ச்சியாக, அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் சேடிஸ்ட். அந்த மாதிரி ஐயோ சனி வருது எல்லாருக்கும் தான் வரும். மனுஷனாக பிறந்தால் 3 தரம் 7.5 சனி வரதான் செய்யும். அதுக்காக என்ன எங்கே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா முடியும்? ஒளிஞ்சுனா மாத்திரம் விட்டுருவா போகிறது. எல்லாருக்கும் தான் வரும். அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படணும் புரியல எனக்கு. அதுக்கான ரீசனிங்கே புரியல எனக்கு. 7.5 சனி வருதுன்னு எப்போதுமே சொல்லிகிட்டு இருக்கான் ஒருத்தன். எல்லா ராசிக்கும் சொல்கிறான். இந்த சோஷியல் மீடியா ரொம்ப தவறாக சில பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன். அவங்களாம் தவறாகவே பயன்படுத்துகிறாங்க. தே மேக் பீப்புள் பேனிக். ஐ டோன்ட் நோ வை. என்ன அவங்களெல்லாம் பயமுறுத்தல உனக்கு என்ன கிடைக்குது எனக்கு புரியல எனக்கு. தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி யாராவது பயமுறுத்துறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரோக்ராமை பார்க்காதீங்க. என்னுடைய டெய்லி ராசி பலனை பாருங்கள். உங்களுக்கு உண்மை விளக்கம் கிடைக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதிகமாக பேச வேண்டாம். பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும். இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆனால் சில கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கின்றன. ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். அதனால் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திராஷ்டமமாகவே இருந்தாலும் தீமை நடக்காது. ஆனால் பேச்சில் நிதானம் தேவை. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். ஏனெனில் அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 6 2ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். மிதுன லக்னக்காரங்களுக்கு மட்டும் 2ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் எல்லாரும் குறித்து வச்சுங்க. மிதுன லக்னமாக இருந்து, உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்து 2ஆம் இடமான கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் அல்ல. ஏன்னா 6 நீச்சமானால் விபரீத ராஜயோகம். இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோதிட குறிப்பு. காமன் மேன் கூட இது தெரியணும். மிதுன லக்னத்திற்கு 2ல் செவ்வாய் இருந்தால் யோகம். ஏன் சார் 2ல் செவ்வாய் இருந்தால் தோஷன்றாங்க, நீங்கள் யோகன்றீங்கன்னா? 2ஆம் இடம் நீச்சம், கடகத்தில் செவ்வாய் நீச்சம். 6 நீச்சமடைந்தால் 6ஆம் இடத்திற்கான எந்த தீமையும் வராது. 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு. இந்த 3மே இல்லை. ருணம் இல்லை, ரோகம் இல்லை, சத்ரு இல்லை, எதிரி கிடையாது, வியாதி கிடையாது, கடன் கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாரோடையும் ரொம்ப இணக்கமாக காடியெல்லாம் பழகுவீங்க, பணம் நிறைய இருக்கும், வியாதி வெக்க இல்லை, பணம் நிறையா இருக்கும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வேறு என்ன வேணும்? அதனால் மிதுனத்திற்கு 2ல் செவ்வாய் நீச்சமடைந்தால் அது தோஷம் அல்ல, யோகம். இப்போ அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு வந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள் 2ல் செவ்வாய் இருக்குது. எனவே இது மிதுனத்திற்கு மிகச் சிறப்பான நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 5ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் இப்பொழுது நீங்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள். 5 ராசியிலேயே இருக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் எந்த நேரமும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்கள் அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். இயல், இசை, நாடகம் போன்ற நுண்கலை, ஃபைன் ஆர்ட்ஸ் சம்பந்தமான துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள், கலைஞர்கள், திரைக்கு முன்னால் அல்லது திரைக்கு பின்னால் இருந்து பணியாற்றும் இயல், இசை, நாடகம் ஆகிய துறை சார்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களுடைய படைப்புகள் பாராட்டப்படும். உங்களுடைய பழைய படைப்புகளுக்கு திடீரென இப்போ ஒரு மவுஸ் வரும். சில நேரத்தில் சில பழைய படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணும்போது ஓஹோன்னு ஓடும். ஃபஸ்ட்டு ரிலீஸில் கூட அவ்வளோ ஓடி இருக்காது. ரீரிலீஸில் நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும்.
அந்த மாதிரி இப்போ உங்களுடைய பழைய படைப்புகள் மக்களால் அங்கீகரிக்கப்படும். எனவே கடக ராசி கலைஞர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் குரு பார்வையிலே. குருவும் புதன் சுக்கிரனும் கேந்திரங்களிலே அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. சிம்ம ராசிக்கு கேந்திரத்தில் புதன் சுக்கிரன், சிம்ம ராசிக்கு கேந்திரத்தில் குரு. குரு புதன் சுக்கிரன் எதிரெதிரே அமர்ந்து சமசப்தமமாக அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே சிம்மத்திற்கு நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்கள் இன்னைக்கு எதை பண்ணாலும் நல்லாயிருக்கும். சின்ன சாதாரண விஷயத்திலேருந்து ஒரு பெரிய முயற்சி வரைக்கும் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நல்ல நாள். இந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது எதாவது ட்ரை பண்ணோம். அன்றைக்கி சும்மா இருக்கக்கூடாது. சொல்லிட்டார்ப்பா அரிகேசன் நல்லூர் சார் சொல்லிட்டார், இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாம், எல்லா நல்லதும் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ படுத்துட்டு சோஃபாவில் தூங்கிந்தனா ஒரு நல்லதும் நடக்காது, கொரட்டை தான் வரும். தூங்கினா என்ன வரும்? கொரட்டை தான் வரும். முயற்சி பண்ணணும். நல்ல நாளைக்கு தான் ஜாஸ்தி முயற்சி பண்ணணும். முயலாமை தீமை செய்யும். அதனால தான் முயல் ஆமை இது ரெண்டையும் வச்சு கதை சொன்னாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் நடத்தி தான். முயல் நம்ம தான் எப்படியா இருந்தாலும் ஜெயிக்க போகிறோம், இந்த ஆமை என்னைக்கு போய் ஜெயிக்க போகிறது அப்படின்னு சொல்லி மரத்தடியில் படுத்து தூங்கிடுச்சான். ஆமை மெதுவாக முதல்ல போய் அந்த இடத்த தொட்டெடுத்து. முயலுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இது ஆமை போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுச்சு அப்படின்னு தூக்கம். அந்த தூக்கம் அதைத்தான் நமக்கு முயலாமை. முயலாமைனா முயற்சியின்மை. முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி திருவனையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். அதுதான் முயலாமை. இந்த முயலாமைங்கிறத வச்சு முயலாவும் ஆமை வச்சு குழந்தைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி அழகாக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரியுடைய பின்னணி என்ன அப்படின்னா இந்த திருக்குறள் தான். முயற்சி திருவனையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். அதனால் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை சம்பளம் எல்லாமே ஜாஸ்தியாகும். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த கலகலப்பாக சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள். மனதிலே எந்தவித கவலையும் இல்லை, குறையே இல்லை, குறையொன்றும் இல்லை. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குவதால் அனைத்து கன்னி ராசி அன்பர்களும் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். சிரித்த வண்ணம் இருப்பார்கள், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். எனவே சூரியன் ராசியிலே நீச்சமடைந்ததும் ஒரு விதத்தில் யோகம்தான். வெகு சிறப்பான நிலையிலே 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று குருவால் பார்க்கப்படுவதால் தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தனலாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள துலா ராசியினருக்கெல்லாம் மிகப்பெரிய வருமானம் வரப்போகிறது. இன்றைய தினம் பெரிய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செல்வச் செழிப்பு மிகுதியாகும் நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே புதன் சுக்கிரன், 7ஆம் இடத்திலே குரு. குருவும் புதன் சுக்கிரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற அற்புதமான சுபகிரக பார்வை ராசியிலும் 7லும் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய நன்மை. எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அவரவர் வயதிலே என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்கும். சின்ன குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் முதலிடத்தை பிடிப்பார்கள். வாலிப வயதாக இருந்தால் திருமணம் நடைபெறும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய பாச மழை பொழியக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும்.
தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 12 குடைவன் 8ஆம் இடம் சென்று நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் என்கின்ற அற்புதமான ஒரு யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே அனைத்து விதமான நன்மைகளும் சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சந்தோஷமாக சாந்தமாக ஜாலியாக அப்படியே வீட்டில் உக்காண்டு அப்படியே சோஃபாவில் சாஞ்சு உக்காண்டு அப்படி ஃபோனை வச்சுட்டு ஏதோ நோண்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு பேப்பர்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கழிப்பீங்க. நீங்கள் எந்தவித பிரச்சனையுமே இல்லாத ஒரு நல்ல நாள். சப்போஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தீந்துடும், சரியாயிடும். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே பிரச்சனை தீரும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் நன்மை. ராசியை குரு பார்ப்பதால் நன்மை. ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நன்மை. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. எனவே வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையே வராது. கும்பராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6 குடைவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்பொழுது எதை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். இன்றைய தினம் 11ஆம் இடத்து சந்திரன் என்பதால் உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள். இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாட்கள். நாளைக்கு மகா கந்த சஷ்டி. இன்றைய தினம் மகா கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாள். மொத்தம் 6 நாள். இன்றைக்கி 5ஆவது நாள். நாளைக்கு 6ஆம் நாள். நாளைக்கு தான் மெயின் சஷ்டி, முக்கியமான பண்டிகை. நாளைக்கு மகா கந்த சஷ்டி. கந்த சஷ்டி விழா நாளைக்கு தான். சூரசம்ஹாரம், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நாளை தினம் எல்லா முருகன் கோயில்களிலும், உலகெங்கிலும் இருக்கின்ற எல்லா முருகன் கோயில்களிலும் முருகனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். இன்னைக்கு 5ஆம் நாள் கந்த சஷ்டி விழாவிலே முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு நிரம்ப கிடைத்திருக்கிறது. முருகப்பெருமான் வழிபாட்டிலே மிக முக்கியமானது இந்த சஷ்டி விழா. அதனால் இன்றைக்கி நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். வல்லக்கோட்டை சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலே இருக்கிறது வல்லக்கோட்டை. ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போகலாம், தாம்பரம் வழியாகவும் போகலாம், படப்பை போயும் போகலாம். வல்லக்கோட்டை முருகனை வழிபாடு செய்யுங்கள். வல்லக்கோட்டை. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக திடீரென பண வரவு அதிகரிக்கும். ரொம்ப வருஷமாக பணம் கொடுக்காதவங்களாம் இன்றைக்கி திருப்பி கொடுப்பாங்க. பழைய பாக்கியெல்லாம் திரும்ப வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆசாமிகள்லாம் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுங்க. கண்ணிலே படலை, 10 வருஷமாக கண்ணிலே படாத ஆசாமி திடீர்னு வந்து சார்ந்தாங்க உங்களுக்கு நான் பணம் கொடுக்கணுமா. ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கூட நல்லவங்க இருக்காங்களா நாட்டில்னு. அந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத திடீர் தனலாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹாரம். நாளைக்கு சுப முகூர்த்த நாள் கூட. நாளைக்கு கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், மகா கந்த சஷ்டி 6ஆம் நாள். 6 நாள் விழாவிலே நாளை தினம் 6ஆம் நாள் மகா கந்த சஷ்டி. சஷ்டி விரதம் இருக்கணும், முருகன் வழிபாடு செய்யணும். நாளைக்கு மாலை திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம். எல்லா முருகன் கோவிலிலும் சூரசம்ஹாரம் நடைபெறும். திருச்செந்தூர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, ஏன்னா டிவியில் காமிச்சதுனால. சூரசம்ஹாரம்னாலே திருச்செந்தூர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். சூரனை 3 இடங்களிலே போராடினார், ஜெயிச்சார் முருகன். ஒன்று திருப்போரூர், இன்னொன்று திருப்பரங்குன்றம், இன்னொன்று திருச்செந்தூர். இந்த தகவலை அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழிலே சொல்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தரைவழி போர் நடந்ததாம். இல்லை, திருச்செந்தூர்லே வான்வழி போர், தரைவழி போர், நீர்வழி போர், தண்ணிக்குள்ளெல்லாம் பூந்து அடிக்கிறது. இதெல்லாம் திருச்செந்தூரில், கடலில். திருப்போரூர், சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய திருப்போரூரில் யுத்தம் நடந்தது, முருகனுக்கும் அசுரனுக்கும். அதனால் தான் போர் நடந்ததால் போரூர், திருப்போரூர். சமரமாபுரி என்று அதற்கு பெயர்.
சகல வேதமுமே தொழும் சமரமாபுரி உரைபோனே அப்படிம்பர் அருணகிரிநாதர். சகல வேதமுமே தொழும் சமரமாபுரி உரைபோனே. இந்த சமரமாபுரியான திருப்போரிலும் திருச்செந்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் முருகப்பெருமானுக்கும் அசுரனுக்கும் யுத்தம் நடந்த நாள் இந்த 6 நாட்கள். அதில் 6ஆம் நாளான நாளை தினம் சஷ்டி அன்று அந்த யுத்தம் முடிவடைந்து முருகன் ஜெய 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 என்று வெற்றி கொடி நாட்டிய நாள், அசுரர்களை அழித்த நாள், தீமைகள் அழிந்த நாள். நாம் முருகனை வேண்டிக் கொண்டால் நமது தீமையெல்லாம் அழிந்துவிடும். நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் முருகன் அழிச்சிடுவார், பாசிட்டிவ் ஆகிடுவார் நம்மளை ஃபுல்லாக. முருகனை வழிபட்டாலே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க, நெகட்டிவே வராது. ஏன்னா அவர் தான் நெகட்டிவ் எல்லாம் அழிச்சிடுவார், எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். நம்முள் ஏதேனும் அசுர குணம் இருந்தால் அதையும் அவர் அழிப்பார். அசுரத்தனமான எண்ணம் ஏதாவது இருந்தால் அதையும் அவர் பொசிக்கிடுவார். அதனால் எல்லாரும் முருகனை வழிபடணும், எல்லாரும் முருகனை கும்பிட வேண்டும். நாளை தினம் மகா கந்த சஷ்டி, மல்லக்கோட்டை முருகன் போய் பார்த்துட்டு வாங்க. நாளைய விசேஷங்கள் சஷ்டி விரதம், மகா கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலை 10:30 to 11, 10:30 to 11, 10:30 முதல் 11 காலையிலே முகூர்த்தம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.